ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஏன் இத்தனை கஷ்டம்? நமக்கு 100 நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தாலும் ஏதோ இது நமக்கு மிக மிக நல்ல காலம் என்று விசேஷமாக எண்ணுவதில்லை. அது போன்ற சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு ஆசீர்வாத மழையை பொழிந்து நம்மை மிகுதியாக சந்தோஷத்தில் திளைக்க வைக்கின்றார் என்று பெரிதாக எண்ணுவதில்லை. ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக 3-4 கஷ்டங்கள் வந்தால் போதும், உடனேயே என்னமோ தெரியவில்லை, எல்லாமே எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறுவோம். என்னமோ தெரியவில்லை, கர்த்தர் என்னை ரொம்பவே சோதிக்கின்றார் என்று புலம்ப ஆரம்பிக்கின்றோம். நமக்கு நல்லதே நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதை பார்த்து யாரோ எங்களின் ஆசீர்வாதத்திற்காக மன்றாடி ஜெபிக்கின்றார்களோ என்று சிந்திப்போமா? ஆனால் சில கஷ்டங்கள் ஒன்று மாற்றி ஒன்று வந்தால் போதும், உடனேயே யாரோ பில்லி சூன்யம் வைத்திருப்பார்களோ என்று யோசிக்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தர் நம்மை சோதித்தால் தான் கஷ்டங்கள் வரும் என்று நினைக்கின்றோம். யாரோ மந்திரம் ஏவல் செய்தால்தான் நமக்கு அதிக நெருக்கடி வர முடியும் என்று சிந்திக்கின்றோம். இது சபிக்கப்பட்ட பூமி, இது 1000 கஷ்டங்களுக்கு வாய்ப்புள்ள பூமி. சில கஷ்டங்கள் பெருகி விட்டால் அது ஏதோ விசேஷமாக நமக்கு எதிராக என்னமோ நடக்கிறது என்று கூற இயலாது. கஷ்டங்கள் அவ்வப்போது ஒரு சில வரலாம். ஒரே நேரத்தில் சில கஷ்டங்கள் வந்தும் சேரலாம். அதனால் வழக்கத்திற்கு மாறாக எதுவோ சேர்ந்து எதிராக நடக்கின்றது என்று எண்ணுவது சரியில்லை. வழக்கமாக வருகின்ற கஷ்டங்கள் தான் வருகின்றது. ஏன் இப்படி ஏன் இப்படி என்ற கேள்விகளை எழுப்பினால் கஷ்டங்களுக்கு தீர்வு காண இயலாது. கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். தேவ கிருபையையும் தேவ ஐக்கியத்தையும் நாடி எல்லாவற்றையும் மேற்கொள்ள முன்வர வேண்டும். கஷ்டங்கள் வந்த வழியையும் சோதனைகள் வந்த வழியையும் சோதித்து பார்ப்பது தவறில்லை. ஆனால் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் விசேஷ காரணங்களை கற்பிக்கும் போது அவற்றை மேற்கொள்ளும் வழிகள் தென்படாமல் போய்விடும். என்ன வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரால் நல்ல தீர்வுகளை எதிர்பார்ப்பதே விவேகமானது. சிந்தனைக்கு: தொடர்ந்து நல்லதே நடந்தால் அது ஆசீர்வாதமாகி விடாது. தொடர்ந்து தீமை நடந்தால் அது சாபமாகி விடாது. தொடர்ந்து நல்லதே நடந்தால் அது ஆசீர்வாதமாகி விடாது. தொடர்ந்து தீமை நடந்தால் அது சாபமாகி விடாது.